ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் அல்ல. இந்த தேகம் அழியக்கூடியது. மனத்திரையில் என்னுடைய தேகத்தை பார்க்கிறேன். இது நான் அல்ல. நான் அழியாத ஆன்மீக சக்தி, ஜோதி பிந்து, ஒளிப்புள்ளி, நெற்றிக்கு நடுவில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிற நட்சத்திரம். நான் ஒரு பவித்திரமான ஆத்மா. தூய்மை என்னுடைய சுய தர்மம். நான் ஆத்மா, எல்லைக்கு அப்பாற்பட்டவன். எல்லைக்குட்பட்டது எதுவுமே என்னை கட்டுப்படுத்த முடியாது. நான் ஞான ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா. இந்த பிரபஞ்சத்திலேயே முக்கியமான சக்தி. என்னுடைய பிரபாவம் இந்த இயற்கை மீது கூட ஒரு மிகப்பெரிய விளைவை, பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த இயற்கை கூட எனக்கு கட்டுப்பட்டது. என் மனதில் எழக்கூடிய உணர்வுகள் இந்த வாயு மண்டலத்தின் மீது, இயற்கையின் மீது ஒரு மிகப்பெரிய பிரபாவத்தை ஏற்படுத்துகின்றது. நான் ஆத்மா, விசேஷமானவன். நான் சாதாரண ஆத்மா கிடையாது. நான் அனைவரும் வணங்கக்கூடிய தேவதை குலத்தின் வழி வந்த தேவதை வம்சாவளியை சேர்ந்த ஆத்மா. தூய்மை என்னுடைய உண்மையான இயல்பு. நான் பவித்திரமான ஆத்மா. என்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள் மிக மிக பவித்திரமானவை. என்னுடைய பார்வை எப்பொழுதுமே ஆத்மார்த்தமாக இருக்கின்றது. நான் மற்றவர்களை ஆத்மாவாக பார்க்கின்றேன். என்னுடைய உள் உணர்வு தூய்மையானது. நான் எப்பொழுதுமே மற்றவர்களை உயர்ந்த பார்வையில் பார்க்கின்றேன். மற்றவர்களை பற்றிய என்னுடைய அபிப்பிராயங்கள் எப்பொழுதும் நேர்மறையாகவே இருக்கின்றது. என்னிடம் இருந்து வெளிப்படும் அதிர்வலைகள் மற்றவர்களுக்கு சக்தி கொடுப்பதாகவே இருக்கின்றது. நான் பவித்திரமான ஆத்மா. தூய்மையின் கடலான சிவ தந்தை சத்குருவாக வந்து எனக்கு வழி காட்டுகின்றார். எந்த இலக்கும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்த என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை என் முன்னால் வைத்திருக்கின்றார். இந்த லட்சியத்தை நோக்கி என்னுடைய பயணம் ஆரம்பமாகிவிட்டது. நான் இத்தனை காலங்களாக பக்தியில் இறைவனிடம் கேட்ட அத்தனை விஷயங்களும் ஒரு சேர எனக்கு
கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய சௌபாகியம் என் கண்களுக்கு முன்னால் தெரிகின்றது. தூய்மையின் கடலானவர் சிவ தந்தை எந்த ஒரு களங்கமும் இல்லாதவர், எந்த ஒரு விகார குணத்தின் அடையாளம் கூட, சிறிதளவு அம்சம் கூட இல்லாதவர். சிவ தந்தையை பரந்தாமத்தில் வைத்து பார்க்கின்றேன். மிக பிரகாசமாக, ஜோதி ஸ்வரூபமாக ஜொலி ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார். அவரிடமிருந்து ஆரஞ்சு நிற ஒளிக்கிரணங்கள் தூய்மையின் சக்தியை ஏந்திக் கொண்டு என்னிடம் வருகின்றன. அந்த ஒளிக்கிரணங்களை பாருங்கள். சிவ தந்தையிடமிருந்து, தூய்மையின் சூரியனாக விளங்குபவரிடமிருந்து தூய்மையின் சக்தியை அனுபவம் செய்யுங்கள். அந்த பவர்ஃபுல் ரேஸ் ஆஃப் லைட், நான் ஆத்மா, எனக்குள்ளே நுழைகின்றது. சிவபாபாவிடமிருந்து தூய்மையின் ஒளிக்கிரணங்கள் நான் ஆத்மா எனக்குள்ளே பிரவேசிக்கின்றது. எனக்குள்ளே ஆழமாக சென்று அனைத்து விகார குணங்களையும் அழிக்கின்றது. தங்கத்தை நெருப்பிலிட்டால் அதனுள் உள்ள மாசு மறுவெல்லாம் நீங்கி எப்படி பத்தரை மாத்து தங்கமாக மாறுகின்றதோ, அதே போன்று சிவ தந்தையின் பவித்திரதாவின் ஒளிக்கிரணங்கள் எனக்குள் நுழைந்து நானே அறியாமல் எனக்குள்ளே மறைந்திருக்கின்ற சின்ன சின்ன அழுக்குகள் போன்ற அவகுணங்களை கூட நீக்குகின்றது. நான் முழுமையாக பவித்திரமாக ஆகிவிட்டேன். இறைவனுக்கு சமமான தூய்மை எனக்குள்ளேயும் வந்துவிட்டது. எனக்குள் இருக்கும் பவித்திர தன்மையை நான் அனுபவம் செய்கின்றேன். என்னிடமிருந்து பவித்திரதாவின் ஒளிக்கிரணங்கள் இந்த உடல் முழுவதும் பரவுகின்றன. என்னுடைய ஆற்றல் புலம், ஒளி உடல் எந்த ஒரு கரையும் இல்லாமல், எந்த ஒரு குறையும் இல்லாமல் மிக மிக பிரகாசமாக வெகு தூரத்திற்கு தூய்மையின் ஒளிக்கிரணங்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு தீய எண்ணம் கொண்ட ஆத்மாவும் என் முன்னால் வர முடியாமல் விலகி போகின்றது. அவர்களுக்குள்ளே இருக்கும் விகார குணங்கள் கூட இந்த தூய்மையின் ஒளிக்கிரணங்களால் அழிகின்றது. என்னை சுற்றிலும் பவித்திர தன்மை பறந்து விரிந்திருக்கின்றது. நான் சிவனுக்கு சமமான பவித்திரமான ஆத்மா. ஓம் சாந்தி.